வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன விலாக் அப்படி தான் சொல்லணும். சின்ன ரெசிபி விலாக். சும்மா கீரைஸை கடைஞ்சிட்டு மேரி பாவக்காய் வறுத்துருக்கேன். அதை செய்யும்போதே ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கீரை 10 ரூபா கட்டு இவ்வளோ தான் இருந்தது. சுத்தம் பண்ணால் நல்லா இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாக இதுக்கு புளி போட்டு கடைஞ்சி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் தக்காளி புளியெல்லாம் போட்டு கொஞ்சமாக தான் வரும். ஆனால் இந்த கடையில் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது பாவக்காய், குட்டி பாவக்காய் வறுவல் இன்றைக்கி. ரொம்ப 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 பிடிக்கும் இந்த காய். இது இப்போ சம்டைம் இது சம்டைம் இல்லை, மேக்ஸிமம் டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி கிடச்சிது, நேற்று கிடச்சிது, வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதில் கொஞ்சம் பழுத்துடுச்சு. பாருங்கள், பழுத்துடுச்சு. சரி, மீதி இருக்கிறது எனக்கு போதுமானது தான் சரின்ட்டு இந்த பாவக்காய் மட்டும் 25 ரூபா. அது மட்டும் 1/4 கிலோ 50 ரூபாயோ என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கும் கம்மியாக தான் நான் வாங்கினேன். இந்த பாவக்காய் மட்டும், மற்ற எல்லா காய்கறியுமே விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பாவக்காய் மட்டும் அவைலபிள் இல்லை. கிடைச்சா இந்த ரேட்டுக்கு தான் கிடைக்குது. பரவாயில்ல, எனக்கு பிடிக்கும், அதுக்காக நான் வாங்கிக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி புளி போட்டு கீரை கிடையாது. பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புளி, அப்புறம் கீரை, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு இது மாதிரி வதக்கிட்டுருக்கேன். இதை அப்படியே கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். வேக விட்டுட்டு ஒரு கடைஞ்சிட்டு தாளிச்சிடலாம். வரமிளகா போட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இருக்கிறதால இதை வச்சு இப்படியே கடைஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிடலான்னு ஐடியா பண்ணிட்டேன். ரொம்ப இருந்தால் கல் சட்டியில் போட்டு கடையலாம். எனக்கு மிக்சியில் அரைக்கிறது இந்த மாதிரி செய்கிற இது மிக்சியில் அரைச்சோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் அப்படியே வச்சு மசிச்சுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு வேக வச்சுட்டு இதை போய் கடைஞ்சி சாப்பிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வேக விட்டுடலாம். ஏன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக இருக்கிறதால கடையிறதும் நல்லா வராது. அதனால் ஒரு மசிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். எனக்காக மட்டும் சமைக்கிறேன் அப்படின்னா அந்த சமையல்லாம் இப்படி தான் இருக்கும். ஏனோ தானோன்னு, பட் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் புளிப்பும் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் புளியும் போட்டுட்டோன்னா வெந்துக்கும். ஏன்னா இதில் புளியும் காரமும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்து, சீரகம், வரமிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். இந்த கடைஞ்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதை இதில் போட்டுக்குவோம். சூப்பராக இருக்குங்க. இப்படி சும்மா ஏனோ தானோன்னு ஒரு கடையில் மாதிரி செஞ்சு சாப்பிட்ற கீரை நல்லாயிருக்கும். எனக்கு மிக்சியில் கடைஞ்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கல் சட்டி இருந்துச்சுன்னா அதில் கடைஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை கடையலுக்கு சின்ன பாவக்காய் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. இதை நான் உப்பு போட்டு வேக வச்சதுலேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய். உப்பு போட்டு வேக வச்சதுலேருந்தே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் வெளிச்சமே இருக்க மாட்டேங்குது? ஏனோ தானோன்னு சமைக்கிற சமையல் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். அதாவது அந்த காலத்தில் சமைச்ச டேஸ்ட் இருக்கும். சின்ன குழந்தையாக இருந்தப்போ சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன்கிட்ட நான் நைட்டு டின்னருக்கு வெளில கூப்பிட்டு போகிறேன், தயவு செஞ்சு இப்போ இந்த கீரையும் பாவக்காயும் நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் பாவக்காய் கீரை அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டான். அவனை சாப்பிட வச்சுட்டேன் எப்படியோ மத்தியானம். அதுக்கு ப்ராமிஸ் பண்ணதால தான் நான் நைட்டு டின்னருக்கு அவனை வெளில கூப்பிட்டு போனேன்.
வாழ்க்கையிலே முதல் முறையாக ரேஷன் பொருள் வாங்கியிருக்கேன். அதாவது ஆஃப்டர் மேரேஜ் முதல் முறையாக. சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் கிராமத்தில் அம்மா வீட்டில் வாங்கியிருக்கேன். கணவர் வீட்டில் இங்கே சென்னையில் முதல் முறையாக இது பெரிய சாதனை எனக்கு. ஆமாம், என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே. ரேஷன் ஜாமான் நேற்று போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை தான் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் ரேஷன்லேருந்து அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். ரேஷனில் அரிசி வாங்குறது என்ன சாதனையானா, அது எனக்கு உண்மையாகவே சாதனை தான். ஆமாங்க. சரி, இது பச்சரிசி, இது புழுங்கலரிசி, உளுந்து. சரி, 1 2 3 4 5 6, அதில் ஒரு 4 இதில் ஒரு 2 போட்டுட்டேன். இதில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் உளுந்து. சரி, ஓகே. சென்னைக்கு அட்ரஸ் மாற்றுறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன். சரி, பரவாயில்ல. கடவுள் வந்து சென்னை அட்ரஸ் ஆக்குறாருன்னு நினைக்கிறேன். நமக்கு அது பெரிய சந்தோஷம். ரெண்டாவது, இங்கே வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தேன்னா, சரி அதை எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் ஊற்றி கொட்டிட்டு மூடி வச்சுட்டு, அதுக்காக ஒரு செல்ஃபில் ஒரு சின்ன இடத்துல கீழே அப்படியே அடுக்கி வச்சிடலான்னு அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா உடனே இட்லிக்கும் ஊற வச்சுட்டேன். எனக்கு எப்போயுமே ரேஷனில் அரிசியோட இட்லி ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து இவ்வளோ நாள் சென்னையில் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு எப்போயுமே அவள் ரேஷன் ஜாமான் எது வாங்கிட்டாலும் எங்களுக்கு கொடுத்துருவா. ஆனால் நான் கடை இட்லி அரிசியோட கலந்து அதையும் கலந்து போட்டுப்பேன். இன்றைக்கி என்னவோ அப்படியே ஊற வச்சு அப்படியே போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து ஒரு பக்கமாக கொஞ்சம் பச்சரிசியும் கடலைப்பருப்பும் ஊற வச்சேன். ஏன்னா கிழங்கு வாங்கிட்டு வந்தேன், மரவள்ளி கிழங்கு. அந்த மரவள்ளி கிழங்குல அடை சுடலாம், வடை சுடலாம், ரெண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏன்னா இட்லி மாவு அரைக்கிறோம் இல்லையா, கிரைண்டர்லேயே ஒன்றா போட்டுடலான்ட்டு அதையும் ஊற வச்சுட்டேன், அரைக்கணும். இது ஒரு சின்ன விளாக் தான். இதில் ஒரு ரெசிப்பியும் மெஷர்மெண்ட்டு இட்லி மாவுக்கும் போட்டிருக்கேன். தேங்க்யூ. அடையும் சுட்டு பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லா வந்துருச்சு. அடுத்த ஷார்ட்ஸில் போட்டுருவோம்.